சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹே தன்ன சர்வ பிரச்சோதயாத். ஒரு நீதி வாக்கியம் பிரிவாலாம் சொல்லியிருக்கா, அந்யக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாஸ்யாம் வினஷ்யதி, வாரணாஸ்யாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கா. நான் பல பக்தாளுடைய அனுபவத்தை வச்சு, அந்த பக்தாலில் நானும் ஒருத்தராக இருக்கிறதுல பெரிய பாக்கியவான் நினச்சி சொல்கிறவா இது என்னன்னா, இந்த புட்டபர்த்தியில் வந்தோன்னா இந்த எல்லா பாபங்களும் சுத்தமாக நிர்மூலமாகிடுங்கிறது சுய அனுபவம். இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அனுபவப்பட்டிருக்கா அந்த சமாச்சாரத்தை. பகவானுடைய பொற்பாத கமலங்கள் பதிச்ச இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம வரத்துக்கு பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வர முடியாது. அடியன் ஒரு பாலவிகாஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, சுவாமி ஸ்கூல்லையும் படிக்கலை. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு இங்கே வரத்துக்கான பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. 2007 அத்திருத்திரப்போ பகவானை தரிசனம் பண்ணணும்னு போனேன், பகவான் பார்க்கணும்னு. ஒரு அக்ஞானியாக அந்த வார்த்தை, பகவான் நம்மளை பார்க்கணுன்னு பிரார்த்தனை பண்ணுறத விட பகவானை நான் பார்க்க போகிறேங்கிற ஒரு அக்ஞானியாக நினச்சிட்டு போனேன். ஸோ பகவான் தரிசனம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு அதிருத்திரத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு கருணையை பகவான் கொடுத்துருக்காருங்கிறத நினைக்கும் பொழுது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இங்கே இந்தமாரி அதிருத்திரத்தில் கலந்துக்கிறது அவருடைய கருணை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவருடைய கருணை கருணை கருணையை தவிர வேறு எதையுமே சொல்கிறதுக்கு வார்த்தை வரமாட்டேங்கிறது. பேசிஸ் லவ், முதல்ல லவ், அந்த அன்பை நம்ம மேலே புகழ்த்தி நம்ம மற்றவாளுக்கு புகழ்த்த வச்சு அதிலேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் எண்ணில் அடங்காதவை.